வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் ரசாயனவியல் பாடத்திலே தரம் 12 தேர்ச்சி 2 தேர்ச்சி மட்டம் 2.3 பற்றி பார்க்க போகின்றோம். சடப்பொருட்களின் இயல்புகளையும் பிணைப்பையும் கட்டமைப்புகளையும் தொடர்படுத்துவர் என்கின்ற தேர்ச்சியிலே சடப்பொருட்களின் கட்டமைப்புகளையும் இயல்புகளையும் தீர்மானிப்பதற்காக வெவ்வேறு தொகுதிகளில் இருக்கின்ற துணையான இடையீர்ப்புகள் பற்றி நாங்கள் பகுத்தாராய போகிறோம். அதாவது இங்கே நாங்கள் பார்க்க போகிற உபதலையங்கம் என்னென்று பார்த்தோம்னா துணையான இடையீர்ப்புகள். அந்த துணையான இடையீர்ப்புகளை நாங்கள் கற்கிறதற்காக பின்வரும் கற்றல் பேறுகளை விளங்கி இருக்க வேண்டும். முதலாவது என்னென்று பார்த்தோம்னால் பொருத்தமான உதாரணங்களை உபயோகித்து துணையான இடையீர்ப்பு வகைகளை நாங்கள் விவரிக்க போகிறோம். ஒரு பதார்த்தத்தில் உள்ள துணையான இடையீர்ப்பு வகைக்கும் அதன் பௌதிக இயல்புக்கும் இடையில் உள்ள தொடர்பை பார்க்க போகிறோம். அடுத்ததாக கூட்டம் 15, 16 மற்றும் 17 மூலகங்களின் ஐதரைட்டுகளை அவற்றின் உருகுநிலையோட ஐதர்சன் பிணைப்பின் விளைவு எவ்வாறு இருக்கின்றது என்றதை பார்க்க போகிறோம். அடுத்ததாக துணையான இடையீர்ப்புகளின் முக்கியத்துவத்தோட அவற்றின் விளைவுகளையும் விளக்க போகிறோம். அடுத்தது மூலக்கூட்டு சாலகம் என்றா என்ன, அந்த மூலக்கூட்டு சாலகத்தை உதாரணத்தோட சொல்லித்தர போகிறோம். அடுத்தது சாலக கட்டமைப்புகளின் பௌதீக இயல்புகளை எதிர்ப்பு கூற போகிறோம். அப்போ இவ்வளவு கற்றல் பேறுகளை நாங்கள் அடைவதற்காக துணையான இடையீர்ப்புகள் என்றால் என்ன என்று முதல்ல நாங்கள் பார்க்க போகிறோம். துணையான இடையீர்ப்புகள் என்றால் மூலக்கூறுகளின் இலத்திரன் முகில்களுக்கு இடையில் அல்லது மூலக்கூறுகளினதும் அயன்களினதும் இலத்திரன் முகில்களுக்கு இடையில் காணப்படுற ஒரு இடையீர்ப்பு தான் துணையான இடையீர்ப்பு என்போம். அதாவது நீங்கள் சென்ற அலகில் முதலான இடையீர்ப்பு பற்றி தெளிவாக கற்றிருப்பீர்கள். அந்த முதலான இடையீர்ப்பில் அயன் பிணைப்பு என்றால் என்ன, பங்கிட்டு பிணைப்பு என்றால் என்ன, அடுத்தது உலோக பிணைப்பு என்றால் என்ன போன்றவற்றை தெளிவாக கற்றிருப்பீர்கள். ஆனால் இங்கு நாங்கள் பார்க்க போகிறது துணையான இடையீர்ப்பு. ரைட். இப்போ நாங்கள் துணையான இடையீர்ப்புகளுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்தோம் என்றால் சோடியம் அயன் நீர் கரைசலை எடுத்துக்கொண்டோம் என்றால் சோடியம் அயனுக்கும் நீர் மூலக்கூறுக்கும் இடையில இருக்கிறது துணையான இடையீர்ப்பு. முன்னர் நீங்கள் கற்ற முதலான இடையீர்ப்பில் பார்த்தீர்கள் என்றால் நீர் மூலக்கூறுக்கு இடையிலேயே ஐதரசன் அணுவுக்கும் ஒட்சிசன் அணுவுக்கும் இடையில இருக்கிறது முதலான இடையீர்ப்பு, அது பங்கிட்டு பிணைப்பு. இதே போல இன்னொரு உதாரணத்தை பார்த்தோம் என்றால் ஐதரசன் குளோரைட் மூலக்கூறு. அந்த ஐதரசன் குளோரைட் மூலக்கூறுல ஐதரசன் அணுவுக்கும் குளோரின் அணுவுக்கும் இடையில இருக்கிறது முதலான இடையீர்ப்பு, அது ஒரு பங்கிட்டு பிணைப்பு. அடுத்தடுத்த ஐதரசன் குளோரைட் மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிறது துணையான இடையீர்ப்பு, அது நாங்கள் பிறகு படிப்போம். அதை பற்றி விரிவாக இருமுனைவு இடையீர்ப்பு என்று பார்ப்போம். இந்த துணையான இடையீர்ப்புகளின் பிரதான வகைகள் 6 வகைகளாக பாகுபடுத்தப்பட்டிருக்கு. ஒன்று அயன் இருமுனைவு இடையீர்ப்பு, 2வது இருமுனைவு இடையீர்ப்பு, 3வது ஐதர்சன் பிணைப்பு, 4வது அயன் தூண்டிய இருமுனைவு இடையீர்ப்பு, 5வது இருமுனைவு தூண்டிய இருமுனைவு இடையீர்ப்பு, 6வது லண்டன் கலவை விசைகள். இந்த 6 வகையான துணையான இடையீர்ப்புகளை நாங்கள் கற்பதற்கு முன்னம் சில மூலக்கூறுகளின் இயல்புகள் பற்றி ஒரு அடித்தளத்தை இட போகிறோம். அந்த மூலக்கூறுகளின் இயல்புகள் என்றா என்னென்ன இயல்புகளை பற்றி படிக்க போகிறோம்னு பார்த்தோம்னா முதலாவது மூலக்கூறுகளின் சமச்சீர்த்தன்மை என்றா என்னென்னு விளங்கி இருக்க வேணும். அதே போல மூலக்கூறுகளின் முனைவுத்தன்மை என்றால் என்ன, மூலக்கூறுகளின் இருமுனைவு திருப்புத்திறன் என்றா என்ன, மூலக்கூறுகளின் மின்னெதிர்த்தன்மை என்றால் என்ன, அதே போல சேர்வைகளின் முனைவாகு தன்மை என்றா என்ன போன்ற முன்னர் கற்ற பாடங்களை மீட்டு அது தொடர்பான அடித்தளத்தை இட்ட பிறகுதான் நாங்கள் துணையான இடையீர்ப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் மூலக்கூறுகளின் சமச்சீர்த்தன்மை என்றா என்னென்று பார்க்க போகிறோம். மூலக்கூறுகளின் சமச்சீர்த்தன்மையை அடிப்படையாக கொண்டு மூலக்கூறுகளை நாங்கள் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று சமச்சீரான மூலக்கூறுகள், அடுத்தது சமச்சீரற்ற மூலக்கூறுகள். இந்த சமச்சீரான மூலக்கூறுகள் என்றா என்னென்று பார்த்தோம்னா எல்லா அச்சு பற்றியும் 360 பாகையிலும் குறைந்த கோணத்தினூடாக சுழற்றேக்க அதே நிலையை அடையுமாயின் அது சமச்சீரான மூலக்கூறுகள் என்று எடுப்போம். இப்போ எந்த மூலக்கூறு எடுத்தீங்கன்னா ஒரு சுழற்சி சுத்தேக்க அது சமச்சீரானதாக இருந்தான, சமச்சீர் அற்றதாக இருந்தான ஒரு சுழற்சி சுத்தேக்க அதாவது 360 பாகை சுத்தேக்கில் அதே நிலையை அடையும். ஆனால் சமச்சீரான மூலக்கூறு என்றால் 360 பாகையிலும் ஒரு குறைந்த கோணத்தினூடாக ஒரு சுழற்சியை சுழற்றேக்க அதே நிலையை அடையுமாயின் அது சமச்சீரான மூலக்கூறு என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த சமச்சீரான மூலக்கூறுகளை நாங்கள் 2 வகையில் கண்டுபிடிப்போம். ஒன்று மைய அணுவில் தனிச்சோடி காணப்படாமல் இருக்கேக்க. மைய அணுவில் தனிச்சோடி இல்லைன்னா சுற்றியல்ல உள்ள அணுக்களின் மின்னெதிரியல்பு சமனாக இருக்கணும். அதே நேரத்தில்
பிணைப்புச்சோடி இலத்திரன்கள் இந்த தள்ளுக சமனாக காணப்படுவது. இந்த ரெண்டு கண்டிஷனும் இருக்குமெண்டா அந்த மூலக்கூறுகள் சமச்சீரான மூலக்கூறுகளாக இருக்கும். அதுக்கு நாங்கள் இவ்வாறான இயல்பு கொண்ட ரெண்டு மூலக்கூறை பார்க்க போகிறோம். முதலாவது மெதேன் மூலக்கூறு. மெதேன் மூலக்கூறில் எடுத்துக்கொண்டோம் என்றால் 4 CH பிணைப்புகள் காணப்படுகின்றன. அந்த 4 CH பிணைப்புகளிடையும் பிணைப்பு நீளம் சமன், அவற்றின் மின்னெதிரி வேறுபாடு சமன். எனவே இலத்திரன் முகில்கள் சமச்சீராக பரம்பியிருக்கும், நான்முகி வடிவத்தில் பரம்பியிருக்கும். எனவே நான்முகி வடிவத்தில் பரம்பி இருக்கிறதால அச்சு பற்றி நாங்கள் ஒரு 109 வகை 5 கலையினூடாக சுழற்றேக்க அந்த மூலக்கூறு சமச்சீர்த்தன்மையை பெறும். அதே போல BF3 மூலக்கூறு எடுப்பான். இந்த BF3 மூலக்கூறு எடுத்துக்கொண்டோம் என்றால் 3 BF பிணைப்புகள் காணப்படுகின்றன. அந்த 3 BF பிணைப்புகளும் சமநீளமுடையவை, சம மின்னெதிரியல்பு வேறுபாடுடையவை, தள முக்கோண வடிவத்தில் காணப்படும். எனவே 3 BF பிணைப்புகளும் சமச்சீரான இலத்திரன் முகிலை கொண்டிருக்கிறதால பியினூடாக செல்லுகின்ற அச்சினூடாக ஒரு 120 வகைக்கு சுழற்றேக்கில் மீண்டும் அதே நிலை அடையும். ஆகவே BF3 ஒரு சமச்சீரான மூலக்கூறு. அடுத்த உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னா ஒரு SO3 மூலக்கூறை பார்ப்போம். SO3 மூலக்கூறில் 3 S11 காணப்படுகின்றது. அந்த 3 S11 மைய அணுவாகிய கந்தகத்தில் சீராக தளமுக்கோண வடிவத்திலே அமைந்திருக்கு. ஆகவே மூலக்கூறை சுற்றி இலத்திரன் முகில் சமச்சீராக காணப்படுகின்றது. மைய அணுவாகிய இந்த கந்தகத்தை பற்றி ஒரு 120 வகையினூடாக சுழற்றும் போது மீள அதே நிலையை அடையும். எனவே SO3 ஒரு சமச்சீரான மூலக்கூறு. அதே போல கார்பனீர் ஆக்சைட்டை பார்ப்போம். இந்த கார்பனீர் ஆக்சைடு மூலக்கூறில் 2 C டபுள் பாண்டோ காணப்படுகிறது. 2 முனைவாக்க முடிய பிணைப்புகள். இந்த 2 C டபுள் பாண்டோவும் ஒரு நேர்கோட்டு வடிவத்தில் காணப்படுகின்றது. 2 C டபுள் பாண்டோவிலையும் காணப்படுற இலத்திரன் அடர்த்தி சமனாக காணப்படும். எனவே கார்பன்டி அச்சுக்களால் செல்ற ஒரு அச்சினூடாக 180 வகைக்கூடாக நாங்கள் சுழற்றினோம்டா அதே நில திருப்ப பெறப்படும். எனவே CO2 ஒரு சமச்சீரான மூலக்கூறு. அடுத்ததான் நாங்கள் மைய அணுவில் தனிச்சோடி காணப்படைக்க எவ்வாறு சமச்சீர்த்தன்மை பெறப்பட போதுன்னு பார்ப்போம். அதாவது சுற்றியல்ல உள்ள அணுக்களும் சமனாயிருந்து மைய அணுவிலையும் தனிச்சோடி காணப்பட்டா 3 வகையான தள்ளுகைகள் உருவாகும். அதாவது பிணைப்பிச்சோடி தள்ளுக, பிணைப்பிச்சோடி தள்ளுக, தனிச்சோடி தள்ளுக. இந்த 3 தள்ளுகைகளும் சேர்ந்து மூலக்கூறுல சமச்சீரான இலத்திரன் பரம்பலை ஏற்படுத்துமெண்டா அந்த மூலக்கூறு சமச்சீரான மூலக்கூறாக இருக்கும். நீங்கள் கடந்த அலகில கற்றிருப்பீங்கள். பிணைப்பிச்சோடி தள்ளுகை விட பிணைப்பிச்சோடி தனிச்சோடி தள்ளுக கூட, பிணைப்பிச்சோடி தனிச்சோடி தள்ளுகை விட தனிச்சோடி தள்ளுக கூட. எனவே இந்த 3 தள்ளுகைகளும் சேர்ந்து மூலக்கூறுல ஒரு சமச்சீரான இலத்திரன் பரம்பலை ஏற்படுத்துமெண்டா அந்த மூலக்கூறு சமச்சீராக இருக்கு. இதுக்கு நாங்கள் உதாரணம் பார்த்தோம்னா XCF2. இந்த XCF2ல இருக்கிற மைய அணுவில் 3 தனிச்சோடிகளை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 3 தனிச்சோடி இலத்திரன் முகில்களும் ஒரு தளமுக்கோண வடிவத்தில் சமச்சீராக பரம்பி இருக்கு. எனவே ഇതിൻ്റെ அச்சப்பற்றி சுழலேக்க ஒரு 120 பாகையில் மீள அதே நிலை பெறப்படும். எனவே XCF2 ஒரு சமச்சீரான மூலக்கூறு. இதே அமைப்பு தான் I3- காணப்படுது. 3 தனிச்சோடி தளமுக்கோண வடிவத்தில் இருக்கு. அச்சு பற்றி சுழற்றேக்கில் மீள 120 பாகையில் அதே நிலை பெறப்படும். எனவே சமச்சீரான மூலக்கூறு. ஆனால் XCFOவை பார்த்தோம்னா 4 பிணைப்புச் ஜோடிகளும் 2 தனிச்சோடியும் இருக்கு. அப்போ அந்த 2 தனிச்சோடியும் ஒன்றுக்கொண்டு எதிராக இருக்கேக்க அந்த தனிச்சோடிகளால் செல்கிற அச்சினூடாக நீங்கள் 90 வகையால் திருப்பினீங்கள் என்றால் மீள அதே அமைப்பு பெறப்படும். எனவே XCFOவும் ஒரு சமச்சீரான மூலக்கூறு. அப்போ நீங்கள் சமச்சீரான மூலக்கூறுல எவ்வாறு இலகுவாக கண்டறிகிறன்றதை இப்போ விளங்கி இருப்பீங்கள். அடுத்துதான் நாங்கள் சமச்சீர் அற்ற மூலக்கூறுண்டா என்னென்னு பார்ப்போம். எல்லா அச்சு பற்றியும் நீங்கள் 360 பாகையிலும் குறைவான ஒரு கோணத்தில் சுழற்றேக்க மீள அதே நிலையை அடைய முடியாத மூலக்கூறுகள் சமச்சீரற்ற மூலக்கூறுகள் என்று பார்ப்போம். இந்த சமச்சீரற்ற மூலக்கூறுகளையும் 2 வகையில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று மைய அணுவில் தனிச்சோடிகள் காணப்படாத சந்தர்ப்பத்தில். அப்போ மைய அணுவில் தனிச்சோடிகள் காணப்படாத போது
சுற்றியல்ல உள்ள அணுக்களின் மின்னெதிரியல்பு வேறுபாடு சமச்சீரற்று காணப்பட்டா அல்லது வேறுபட்டு காணப்பட்டா சமச்சீர் அற்றதன்மை உருவாகும். உதாரணமாக நாங்கள் குளோரோஃபார்ம் மூலக்கூறை பார்க்க போகிறோம். அந்த CHCl3 மூலக்கூறில் 3 CCl பிணைப்புகளும் ஒரு CH பிணைப்பும் காணப்படுது. எங்களுக்கு தெரியும் ClH அதிகளவு இலத்திரன் முகிலும் ஐதர்சனச்சூழ குறைந்தளவு இலத்திரன் முகிலும் காட்டப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு சமச்சீரற்ற தன்மை காணப்படும். எனவே CHCl3 குளோரோஃபார்ம் ஒரு சமச்சீர் அற்ற மூலக்கூறு. இதே போல BF-BR2 பார்த்தோம்னா 2 BBr பிணைப்புகளும் ஒரு BF பிணைப்பும் காணப்படுது. BBr பிணைப்பு பருமன்ல கூடியது, BF பிணைப்பு பருமன்ல குறைந்தது. எனவே அச்சு பற்றி நீங்கள் 120 பாகையால் சுழற்றினீங்கன்னா இங்கே சமச்சீர்த்தன்மை பெற முடியாது. எனவே BF-BR2வும் ஒரு சமச்சீரற்ற மூலக்கூறு. ரெண்டாவதா நாங்கள் மைய அணுவில் தனிச்சோடி காணப்பட்டால், மைய அணுவில் தனிச்சோடி காணப்படாத போது எவ்வாறு சமச்சீர் அற்றதன்மை பெறப்படுகின்றது என்று பார்ப்போம். அதாவது மைய அணுவில் தனிச்சோடி காணப்படும் போது எவ்வாறு சமச்சீர் அற்றதன்மை பெறப்படுது என்று பார்ப்போம். அதாவது மைய அணுவில் தனிச்சோடி காணப்பட்டு சுற்றியல்ல உள்ள அணுக்கள் ஒரே அணுக்களாக இருந்தால் மீளவும் 3 வகையான தள்ளுகைகள் வரும். ஒன்று பிணைப்பிச்சோடி பிணைப்பிச்சோடி தள்ளுக, இரண்டாவது பிணைப்பிச்சோடி தனிச்சோடி தள்ளுக, தனிச்சோடி தனிச்சோடி தள்ளுக. இந்த 3 தள்ளுகைகளும் சேர்ந்து மூலக்கூறில் ஒரு திசையில தள்ளுக விளைவாக பெறப்படுமாயின் அது சமச்சீர் அற்ற மூலக்கூறாக வரும். உதாரணத்துக்கு நீர் மூலக்கூறை பாருங்க. நீர் மூலக்கூறில் 2 OH பிணைப்பு காணப்படுகின்றது. 2 OH பிணைப்புகளும் சமநீளமுடையவை, சமனான இலத்திரன் நடத்தியுடையவை. அதே நேரத்தில் மைய அணுவாகிய ஒட்சிசன்ல இலத்திரன் நடத்தி கூடவா காணப்படுது. 2 தனிச்சோடி காணப்படுறபடியால் மைய அணு ஒட்சிசன்ல இலத்திரன் நடத்தி உயர்வா காணப்படுது. எனவே அச்சு பற்றி ஒரு சமச்சீரற்ற தன்மை காணப்படுறபடியால் நீர் ஒரு சமச்சீரற்ற மூலக்கூறு. இதே போல அமோனியாவை எடுத்தோம்னா நைதர்சனோ நோக்கி இலத்திரன் முகில் உயர்வாக காணப்படும். 3 NH பிணைப்புகளும் சமநீளம் சம இலத்திரன் நடத்தி. எனவே அமோனியாவானது அச்சு பற்றி சமச்சீரற்ற தன்மையை காட்டும். SO2 மூலக்கூறை பாருங்க. SO2 மூலக்கூறில் ஓவில் 2 தனிச்சோடி, எஸ்ஸில் ஒரு தனிச்சோடி. ஆகவே ஒட்சிசன்லையும் அதிகளவு இலத்திரன் முகில், கந்தகத்தில் மிக குறைந்த அளவு இலத்திரன் முகில். எனவே அச்சு பற்றி பார்த்தால் ஒரு சமச்சீரற்ற தன்மை. எனவே அச்சு பற்றி சுழற்றும் போது 360 பாகையிலும் குறைந்த கோணத்தில் அதே நிலையை பெற முடியாது. எனவே SO2 மூலக்கூறும் சமச்சீரற்ற மூலக்கூறு. ஆகவே நாங்கள் மூலக்கூறுகளை சமச்சீர்த்தன்மையின் அடிப்படையில் சமச்சீரான மூலக்கூறுகள், சமச்சீரற்ற மூலக்கூறுகள் என்று அறிந்திருப்போம். அதற்கு உதாரணமும் சொல்லியிருப்போம். அதை என்னென்று இலகுவாக கண்டுபிடிக்கிறேன்றதையும் விளங்கியிருப்போம். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது மூலக்கூறுகளின் முனைவுத்தன்மை. மூலக்கூறுகள் உருவாகும் போது, அதாவது அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறுகள் உருவாகிக்க மூலக்கூறுகளை சூழவுள்ள அணுக்கள்ல இலத்திரன் பெரம்பல் சீரற்று காணப்படுமாயின் அங்க முனைவுத்தன்மை தோன்றும். அதாவது மின்னெதிரியல்பு கூடிய அணுவை நோக்கி அதிகளவு இலத்திரன் முகிலும், மின்னெதிரியல்பு குறைந்த அணுவை நோக்கி குறைந்தளவு இலத்திரன் முகிலும் காணப்படும். எனவே மின்னெதிரியல்பு கூடிய அணுவில சிறிய மறையேற்றமும், மின்னெதிரியல்பு குறைந்த அணுவில சிறிய நீரேற்றமும் உருவாகும். அதாவது பகுதி மறையேற்றம், பகுதி நீரேற்றம் என்றும் இதை சொல்லலாம். இவ்வாறு காணப்பட்டா இவை முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுகளாக காணப்படும். ரைட். அப்போ முனைவுத்தன்மையின் அடிப்படையில் நாங்கள் மூலக்கூறுகளை 2 வகைகளாக பிரிக்கலாம். மூலக்கூறுகளை முனைவுத்தன்மையின் அடிப்படையில் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று முனைவுத்தன்மை அற்ற மூலக்கூறுகள், முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுகள். பொதுவாக சமச்சீர்த்தன்மையை வச்சுக்கொண்டு இந்த முனைவுத்தன்மையை இனங்காண்றது இலகுவாக இருக்கு. உதாரணமா முதலாவதாக நாங்கள் முனைவுத்தன்மையற்ற மூலக்கூறுக்கு CO2 பார்ப்போம். இங்க பார்த்தோம்னா CO2 மூலக்கூறுல 2 ஒட்சிசன் அணுவிலையும் இலத்திரன் பெரம்பல் சமச்சீராக காணப்படுகின்றது. அப்ப சமச்சீரான மூலக்கூறுகள்ல மூலக்கூறுல உள்ள அணுக்களை சூழ இலத்திரன் பெரம்பல் சமச்சீராக காணப்படுமாயின்
அவை முனைவுத்தன்மை அற்ற மூலக்கூறுகளாக காணப்படும். இந்த CO2வில் 2 CO பிணைப்புகளும் முனைவுத்தன்மை உள்ள பிணைப்புகள். பிணைப்புகள் முனைவுத்தன்மை உள்ளவையாக காணப்பட்ட போதும் 2 பிணைப்புகளின் முனைவுத்தன்மையும் ஒன்றுக்கொண்டு எதிராக தொழிற்படுறதால விளைவாக CO2 மூலக்கூறு நிரந்தர முனைவுத்தன்மை அற்ற மூலக்கூறாக காணப்படும். அடுத்ததாக நாங்கள் முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுகள் என்றால் என்னென்னு பார்ப்போம். மூலக்கூறுகளில் சமச்சீரற்ற இலத்திரன் பெரம்பல் காணப்பட்டா, மூலக்கூறுகளை சூழ உள்ள அணுக்களிலும் மைய அணுவிலும் சமச்சீர் அற்ற இலத்திரன் பெரம்பல் காணப்பட்டா அவை முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுகளாக காணப்படும். உதாரணமாக நீர் மூலக்கூறு எடுத்துக்கொண்டோம் என்றால், நீரில் மைய அணு ஒட்சிஜனில் 2 தனிச்சோடி இருக்கு. அதோட ஐதர்சன்லும் பார்க்க ஒட்சிஜனுக்கு மின்னியல்பு கூட, அணுப்பெருமன் கூட. எனவே ஒட்சிஜனில் அதிகளவு இலத்திரன்கள் காணப்படும், ஐதர்சனில் குறைந்தளவு இலத்திரன்கள் காணப்படும். அப்போ நீர் மூலக்கூறில் ஐதர்சனை சூழ பகுதி நீரேற்றமும் ஒட்சிஜனில் பகுதி மறையேற்றமும் உருவாகும். எனவே நீர் ஒரு முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறு. அடுத்ததான் நாங்கள் பார்த்தோம்னா ஐதரசன் குளோரைட். ஐதர்சன் குளோரைட்டில் குளோரினில் அதிக அளவு இலத்திரன்முகில், ஐதர்சனில் குறைந்தளவு இலத்திரன்முகில். ஆகவே குளோரினில் பகுதி மறையேற்றம், ஐதர்சனில் பகுதி நேரேற்றம். எனவே ஐதர்சன் குளோரைட் முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறு. இதே போல அமோனியாவில் நைதர்சனில் அதிக அளவு இலத்திரன்முகில், ஐதர்சனில் குறைந்தளவு இலத்திரன்முகில். ஆகவே நைதர்சனில் பகுதி மறையேற்றம், ஐதர்சனில் பகுதி நேரேற்றம். எனவே அமோனியா ஒரு முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறாக காணப்படும். எனவே முனைவுத்தன்மையின் அடிப்படையில் நாங்கள் மூலக்கூறுகளை 2 வகையாக பிரித்து, நாங்கள் முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுகள், முனைவுத்தன்மை அற்ற மூலக்கூறுகள். அவற்றுக்கு உதாரணம் தெரியும். அந்த முனைவுத்தன்மையை என்னென்று கண்டுபிடிக்கிறேன் விளங்கியிருப்பீங்க. அடுத்ததாக நாங்கள் மூலக்கூறுகளின் இருமுனைவு திருப்புத்திறன் என்றால் என்னென்று பார்க்க போகிறோம். டைபோல் மூமெண்ட் என்றால் என்னென்று பார்க்க போகிறோம். ஒரு மூலக்கூறில் நிலையான இருமுனைவு காணப்படுமாயின் ஒவ்வொரு பக்கமாக காணப்படுற அந்த இருமுனைவு சமச்சீராக காணப்படுமாயின் அவற்றில் நிகரமாக எந்த விசையும் தொழிற்படாது. அப்படியான மூலக்கூறுகளுக்கு இருமுனைவு திருப்புத்திறன் இல்லை. இருமுனைவு திருப்புத்திறன் 0 காணப்படும். அதாவது ஒரு மூலக்கூறில் நிலையான இருமுனைவு காணப்படைக்க அந்த நிலையான இருமுனைவு 2 திசைகளிலையும் சமனாக தொழிற்படுமாயின் அவற்றில் ஒரு நிகரமாக எந்த விசையும் உருவாகாட்டி அவை இருமுனைவு திருப்புத்திறன் அற்ற மூலக்கூறுகள். இதேபோல மறுதலையாக அந்த இருமுனைவுகளிலையும் 2 திசைகளிலையும் வேறுபட்ட இருமுனைவு காணப்படுமாயின் நிகரமாக விசை உருவாகும். அப்படி நிகரமாக விசை உருவானால் அவை இருமுனைவு திருப்புத்திறன் உள்ள மூலக்கூறுகள் என்று சொல்லுவோம். ஆகவே அவற்றுக்கு இருமுனைவு திருப்புத்திறன் சைவராக அமையாது. அந்த இருமுனைவு திருப்புத்திறனை ஒரு சமன்பாடு மூலம் கணிக்கலாம். அந்த முனைவின் ஏற்றத்தை முனைவுகளுக்கு இடையிலான தூரம், அதாவது பிணைப்பு நீளத்தால பெருக்கினமெண்டா இருமுனைவு திருப்புத்திறன் பெறப்படும். இந்த இருமுனைவு திருப்புத்திறன் அலகை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்டா டே பை என்று சொல்றது அது கேபிட்டல் டியினால குறிக்கப்படும். ஆகவே இருமுனைவு திருப்புத்திறன் ஒரு காவிக்கணியம். அந்த காவிக்கணியம் என்றபடியா அவருக்கு பருமனும் இருக்கு, திசையும் இருக்கு. ஏனெண்டா எந்த திசையில இருமுனைவு திருப்புத்திறன் துளிப்படுதோ அது திசை, அதுக்கு ஒரு அளவீடு இருக்கு. ஆகவே அது பருமன். எனவே இருமுனைவு திருப்புத்திறன் ஒரு காவிக்கணியம் ஆகும். உதாரணமாக நாங்கள் HCl மூலக்கூறை கருத போகிறோம். ஐதர்சன் குளோரைட் மூலக்கூறை கருத போகிறோம். ஐதர்சன் குளோரைட் மூலக்கூறில் ஐதர்சனில் குறைந்தளவு இலத்திரம் பெரம்பல், குளோரினில் அதிக அளவு இலத்திரம் பெரம்பல். எனவே ஒரு முனைவு ஐதர்சனில் காணப்படும், மற்ற முனைவு குளோரினில் காணப்படும். ஐதர்சனில் இருக்கிறது ஒரு நேரான முனைவு, குளோரினில் இருக்கிறது சிறிய மறையான முனைவு. ஐதர்சனிலும் பார்க்க குளோரினுக்கு மின்னெதிரியல்பு கூட. எனவே இருமுனைவு திருப்புத்திறன் ஐதர்சனில் இருந்து குளோரினை நோக்கி காணப்படும். இந்த ஐதர்சன் குளோரைட்டுக்கு இருமுனைவு திருப்புத்திறன் பரிசோதனை ரீதியாக துணியப்பட்டிருக்கு. அதன் பெருமானம் 1.1 டேபை என்று கணிக்கப்பட்டிருக்கு. அந்த டேபை என்றா நாங்கள் சர்வதேச அலகில் கருதிக்க ஒரு டேபை என்றது 3.34 தர 10 கூலோமீட்டராக காணப்படும்.
இப்போ ஒரு மூலக்கூறுக்கு நாங்கள் இருமுனைவு திருப்புத்திறனை கணிச்சு அந்த இருமுனைவு திருப்புத்திறனை அடிப்படையாக கொண்டு அந்த மூலக்கூறுக்கு அயன் தன்மை எவ்வளவு இருக்கின்றதை நாங்கள் கணிக்க போகிறோம். அதாவது ஒரு மூலக்கூறின் அயன் தன்மையை கணிக்கிறதுக்கு இருமுனைவு திருப்புத்திறனை பயன்படுத்த போகிறோம். இதுக்காக நாங்கள் பயன்படுத்தப்படுற ஒரு வினாவை பார்ப்போம். ஐதரசன் குளோரைட் மூலக்கூறின் இருமுனைவு திருப்புத்திறன் 1.1 டேபை. ஐதரசன் குளோரின் அணுக்களுக்கு இடையிலான தூரம் 127 பிக்கோமீட்டர் எனின் முதலாவது வினா, எச்சியல் முற்றாக அயனாக்கும் அடையும் எனின் அதன் இருமுனைவு திருப்புத்திறன் மியூனை டேபையில் காண்க. அப்ப அவரே தந்திருக்கிறார் எச்சியல் முற்றாக அயனாக்கம் அடையும். அப்படி நடக்குமோ? இல்லை. அப்ப நாங்கள் ஒரு எடுகோளா எடுக்க போறோம். எச்சியல் அயன் சேர்வை 100% அயன் சேர்வை. எனவே எச்சியல் முற்றாக அயனாக்கம் அடைந்து H+ அயனையும் Cl- அயனையும் கொடுக்கும். ஆகவே அயன் ஏற்றம் H+ ஏற்றம் அல்லது Cl- ஏற்றம் இது ஒரு இலத்திரன் ஏற்றத்துக்கு சமனா இருக்கு. அதாவது 1.6 தர 10⁻19 கூலோமாக இருக்கு. பிணைப்படை தூரம் தரப்பட்டிருக்கு 127 பிக்கோமீட்டர். அதை நாங்கள் SI அலகுக்கு மாற்றினோம்டா 127 தர 10⁻12 மீட்டர். இனி நாங்கள் இருமுனைவு திருப்புத்திறனை கணிக்க போறோம். மியூ சமன் Q/R. அதாவது இருமுனைவு திருப்புத்திறன் சமன் ஏற்றம் தர பிணைப்படை தூரம் 1.6 தர 10⁻19 கூலோம் தர 127 தர 10⁻12 மீட்டர். அப்ப நாங்கள் விட வருது மியூ 2.03 தர 10⁻29 கூலோமீட்டர் என்று வருது. இதையே நாங்கள் டேபைக்கு மாற்ற போறோம். ஏன்னா நான் கேட்டது டேபையிலே எவ்வளவு வேண்டும். 3.34 தர 10⁻30 கூலோமீட்டர் தான் ஒரு டேபை. எனவே 2.03 தர 10⁻29 கூலோமீட்டர் எத்தனை டேபை என்று கணிக்க போறோம். 3.34 தர 10⁻30க்கு ஒரு டேபை தர 2.023 தர 10⁻29க்கு எத்தனை டேபை. ஆகவே ஐதரசன் குளோரைட்டின் இருமுனைவு திருப்புத்திறன் கணித்தலின்படி 6.9 டேபை என்று வருது. அடுத்ததா பீப்பாட்டா கேட்கிறார் HCl ஐதரசன் குளோரைட்டின் அயனியல்பு சதவீதத்தை காண்க. அப்ப அயனியல்பு சதவீதம் என்னென்று துணிரண்டா ஒரு எளிய சமன்பாடை பயன்படுத்துவோம். நாங்கள் அவதானித்த இருமுனைவு திருப்புத்திறன், அதாவது பரிசோதனை ரீதியாக துணிந்து அட்டவணையில தரப்பட்டிருக்க இருமுனைவு திருப்புத்திறனின் கீழ் அயனாக்க இருமுனைவு திருப்புத்திறன், அதாவது நாங்கள் கணித்தல் முறையில கணித்த இருமுனைவு திருப்புத்திறன் தர 100. அப்ப நாங்கள் அவதானித்த அதாவது அட்டவணைப்படி அவர் கேள்வியில தந்த இருமுனைவு திருப்புத்திறன் 1.1 டேபை. நாங்கள் கணித்த டேபை 6.09 தர 100. எனவே 18.2 என்ற வீதத்தில் அயனியல்பு வரப்போகுது. எனவே ஐதரசன் குளோரைட் மூலக்கூறின் அயனியல்பு 18.2 வீதம் தான். அப்ப 18.2 வீதம் என்றது ஒரு மிகச்சிறிய அளவு. எனவே ஐதரசன் குளோரைட்டுக்கு அயனியல்பு குறைவு. இதனால தான் நாங்கள் ஐதரசன் குளோரைட்டை ஒரு பங்கீட்டு சேர்வை என்று சொல்றோம். இதே போல நாங்கள் பல்வேறு பங்கீட்டு சேர்வைகளுக்கு அயனியல்பு காணப்படும். இதே கணித்தல் முறையில் அந்த அயனியல்பை கண்டுகொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் இந்த இருமுனைவு திருப்புத்திறன் அடிப்படையில் மூலக்கூறுகளை இனங்காண போறோம். முதலாவதாக இருமுனைவு திருப்புத்திறன் அற்ற மூலக்கூறுகள் என்று பார்ப்போம். சில சேர்வைகள்ல பிணைப்பு முனைவாக்கம் அடைந்த நிகரமாக மைய அணுவில எந்த விசையும் தொழிற்படாது. எனவே அம்மூலக்கூறுகள் இருமுனைவு திருப்புத்திறன் அற்ற மூலக்கூறுகளாக காணப்படும். சில உதாரணங்களை எளிமையா பார்த்தோம்னா, முதலாவது 1,2 டைக்ளோரோ எதீன். அந்த 1,2 டைக்ளோரோ எதீனண்டா கார்பன் இரட்டை பிணைப்பு தளத்தில் இருக்கு. அந்த கார்பன் இரட்டை பிணைப்போட 2 குளோரினும் 2 ஐதரசனும் இருக்கு. 2 குளோரினும் ஒன்றுக்கொண்டு குறுக்கா காணப்பட்டா அது டிரான்ஸ் 1,2 டைக்ளோரோ எதீன், அதாவது குறுக்கு சமபோதியம். ரைட். அப்ப இங்க CCl பிணைப்பில கார்பன் அணுவில இருந்து வெளிநோக்கி ஒரு இழுவை உருவாகுது. ஐதரசன் அணுவில ஐதரசன்ல இருந்து
காபனை நோக்கி தள்ளுக உருவாகுது. அப்ப 2 ஐதரசன் தள்ளுகையும் ஒன்றை ஒன்று ஈடு செய்யுது, 2 குளோரின் இழுவையும் ஒன்றை ஒன்று ஈடு செய்து, ஆகவே டிரான்ஸ் 1,2 டைக்ளோரோ எதீன் இருமுனை வித்திருப்புத்திறன் அற்ற மூலக்கூறு. எனவே இவருக்கு இருமுனை வித்திருப்புத்திறன் 0 அமையும். இதே போல BF3 பாருங்க. BF3ல 3 BF பிணைப்பு இருக்கு. BF பிணைப்புல Bயில இருந்து F நோக்கித்தான் இழுவை. அப்ப மைய அணுவை பற்றி ஒரு தளமுக்கோண வடிவத்தில் 3 சமனான இழுவைகள் பிரிவைக்கப்படுது. எனவே நிகரமாக Bயில எந்த இழுவையும் உருவாகாது. எனவே BF3 மூலக்கூறு ஒரு இருமுனை வித்திருப்புத்திறன் அற்ற மூலக்கூறு. அடுத்ததாக மெதேன் மூலக்கூறு. இந்த மெதேன் மூலக்கூறு எடுத்துக்கொண்டோம் என்றால் 4 CH பிணைப்பு காணப்படும். ஒவ்வொரு CH பிணைப்பிலையும் Hல இருந்து C நோக்கி ஒரு இழுவிசை தள்ளுவிசை உருவாகின்றது. அந்த தள்ளுவிச மைய அணு காபனில நான்முகி வடிவத்தில் சமச்சீராக தொழிற்படுறபடியால நிகரமாக மைய அணு காபன்ல எந்த விசையும் உருவாகாது. எனவே மெதேன் மூலக்கூறு ஒரு இருமுனை வித்திருப்புத்திறன் அற்ற மூலக்கூறு. இதே போல கார்பன் டெட்ராக்ளோரைட் CCl4. இந்த CCl4ல 4 CCl பிணைப்பு காணப்படுகின்றது. இந்த 4 CCl பிணைப்புகளும் முனைவுத்தன்மை உள்ள பிணைப்புகள். எனவே Cயில இருந்து Cl நோக்கி ஒரு இழுவை உருவாகும். இந்த 4 இழுவைகளும் நான்முகி வடிவத்தில் சமச்சீராக சமனாக தொழிற்படுறபடியால CCl4 மூலக்கூறு இருமுனை வித்திருப்புத்திறன் அற்ற மூலக்கூறு. அப்ப என்ன மாதிரி இழுவிய வச்சுக்கொண்டு இருமுனை வித்திருப்புத்திறன் அற்ற மூலக்கூறுகளை கண்டுபிடிக்கிறேன்றதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. அடுத்ததா நாங்கள் இருமுனை வித்திருப்புத்திறன் உள்ள மூலக்கூறுகளை எவ்வாறு இனங்காணப்போறோம். இந்த சமச்சீரற்ற மூலக்கூறுகள்ல இருமுனைவுத்தன்மை காணப்படுறபடியால அவைகளுக்கு இருமுனை வித்திருப்புத்திறன் உருவாகும். இப்போ உதாரணமா முதலாவதா அமோனியா மூலக்கூறை பார்ப்போம். அமோனியா மூலக்கூறுல 3 NH பிணைப்பு இருக்கு, ஒரு தனிச்சோடி மைய அணுவில் இருக்கு. ஆகவே NH பிணைப்பில் தள்ளுக ஐதர்சன்ல இருந்து நைதர்சனை நோக்கி மைய அணுவை நோக்கி காணப்படும். நைதர்சன் அணுவில் இருக்கிற தனிச்சோடின்ற தள்ளுக நைதர்சன்ல இருந்து வெளிநோக்கி காணப்படும். எனவே இந்த எல்லா தள்ளுகைகளும் இணைந்து நைதர்சன்ல இருந்து வெளிநோக்கி ஒரு தள்ளுகை உருவாக்கும். எனவே அமோனியா ஒரு இருமுனை வித்திருப்பம் உள்ள மூலக்கூறு. அதே போல நீர் மூலக்கூறுல பார்த்தோம்னா 2 OH பிணைப்பு இருக்கு, முனைவாக்க முடிய பிணைப்பு. Hல இருந்து ஓவை நோக்கி தள்ளுகை இருக்கு. இதை விட ஒட்சிசன்ல மைய அணுவில் 2 தனிச்சோடி இருக்கு. அந்த தனிச்சோடியின் தள்ளுகையும் ஓவில இருந்து வெளிநோக்கி காணப்படும். எனவே 2 தள்ளுகைகளும் சேர்ந்து ஓவில இருந்து வெளிநோக்கி தொழிற்படுறதால நீர் மூலக்கூறும் ஒரு இருமுனை வித்திருப்புத்திறன் உள்ள மூலக்கூறு. அடுத்ததா அசட்டோன். இந்த அசட்டோன் மூலக்கூறு எடுத்துக்கொண்டோம்னா 2 CH3 கூட்டம் கார்பன்ல இணைந்திருக்கு. இந்த CH3 கூட்டங்கள் இலத்திரமுகளை தள்ளும் கூட்டங்கள். எனவே மைய அணு கார்பனை நோக்கி CH3 கூட்டங்கள் இலத்திரனை தள்ளும். அதே நேரத்தில் C டபுள் பொண்டோ ஒரு முனைவாக்க முடிய பிணைப்பு. ஆகவே முனைவாக்க முடிய பிணைப்பிலையும் Cயில இருந்து ஓவை நோக்கி ஒரு தள்ளுகை உருவாகும். அப்ப இந்த 3 தள்ளுகைகளும் சேர்ந்து விளைவாக Cயில இருந்து ஓவை நோக்கி ஒரு திருப்பத்தை உருவாக்கும். எனவே அசட்டோன் ஒரு இருமுனை வித்திருப்பம் உள்ள மூலக்கூறு. அடுத்தது NF3. NF3ல 3 NF பிணைப்புகளும் மைய அணுவில் ஒரு தனிச்சோடியும் இருக்கு. ஆனால் NFல எண்ணிலும்பாக்க Fக்கு மின்னெதிரியல்பு கூட என்றபடியால தள்ளுக எண்ணில இருந்து F நோக்கி இருக்கு. ஆனால் தனிச்சோடின்ற தள்ளுக எண்ணில இருந்து வெளிநோக்கி இருக்கு. ஆகவே இங்க உருவாக்கப்படுற தள்ளுகைகள் ஒன்றுக்கொண்டு எதிராக இருக்கு. ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறபடியா விளைவாக உருவாக்கப்படுகின்ற தள்ளுக நைதர்சன்ல இருந்து புளோரின் அணுக்களை சூழ அல்லது புளோரின் அணுக்களின் மையத்தினூடாக செல்லும். எனவே இதுவும் ஒரு இருமுனை வித்திருப்புத்திறன் உள்ள மூலக்கூறு. நாங்கள் இந்த அமோனியா மூலக்கூறோட NF3 மூலக்கூறை ஒப்பிட்டு பார்த்தோம்னா அமோனியாவில தள்ளுகைகள் ஒன்றோடு ஒன்று கூட்டப்படுது, ஒன்றுக்கொண்டு சார்பாக இருக்கு. ஆனால் NF3ல தள்ளுகைகள் ஒன்றுக்கொண்டு எதிராக இருக்கு. அப்ப சார்பா இருக்கிறபடியா அங்க தள்ளுகை கூறுறபடியா அவருக்கு பாருங்க இருமுனை வித்திருப்புத்திறன் கூட 1.46. ஆனால் இந்த NF3ல தள்ளுகைகள் ஒன்றுக்கொண்டு முரணா இருக்கு. ஆகவே தள்ளுகை குறைக்கப்படுது, இருமுனை வித்திருப்புத்திறன் குறைக்கப்படுது. இருமுனை வித்திருப்புத்திறன் 0.24. அப்போ ஒரே கட்டமைப்புடைய ஆனால் மூலக்கூறுல காணப்படுற சுற்றிலனு மாறேக்குள்ள இருமுனை வித்திருப்புத்திறனும் மாறுகின்றது. அடுத்ததான் நாங்க பார்க்க போறது
சிஸ் 1,2 டைக்ளோரோ எதீன். அப்போ இங்கேயும் நாங்கள் பார்த்தோம்னா கார்பன் டபுள் பொண்டில் 2 குளோரினும் 2 ஐதர்சனும் இருக்க போது 2 குளோரினும் ஒரு பக்கமாகவும் 2 ஐதர்சனும் ஒரு பக்கமாகவும் இருந்தால் ஒரே பக்கத்தில் ஒரே அணு இருக்கிறபடியா இது ஒரு பக்க சமபௌதியம், சிஸ் சமபௌதியம். ரைட். அப்போ இங்கே சிசிஎல் பிணைப்பையும் பாருங்க, சிஹெச் பிணைப்பையும் பாருங்க. சிஹெச் பிணைப்பில் சியை நோக்கி ஒரு தள்ளுக, சிசிஎல் பிணைப்பில் சியிலிருந்து வெளிநோக்கி தள்ளுக. அப்போ எல்லா தள்ளுகைகளும் சியிலிருந்து வெளிநோக்கிய விளைவாக ஒரு தள்ளுகை உருவாக்குறது. எனவே இந்த மூலக்கூறு இருமுனைவு திருப்புத்திறனை காட்டும். அப்போ ஒரே மூலக்கூறுலேயே சமபௌதியம் மாறுபடைக்குள்ள இருமுனைவு திருப்புத்திறன் மாறுபடுது. இதுலேயே 1,2 டைக்ளோரோ எதினிலேயே டிரான்ஸ் சமோதியத்துக்கு இருமுனைவு திருப்புத்திறன் 0, சிஸ் சமோதியத்துக்கு இருமுனைவு திருப்புத்திறன் 1.89. இந்த சமபௌதியங்கள் பற்றி நீங்கள் விரிவாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்கள். இது கேத்திர கணித சமபௌதியத்துக்கு அடங்குது. ஆகவே அது படித்த பிறகு நீங்கள் இதை ஒரு மீட்டி பார்த்தீர்கள்டா சமபௌதியத்துக்கும் இருமுனைவு திருப்புத்திறனுக்கும் இடையிலான தொடர்பை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். எனவே இருமுனைவு திருப்புத்திறன் உள்ள மூலக்கூறுகளையும் இருமுனைவு திருப்புத்திறன் அற்ற மூலக்கூறுகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததான் நாங்கள் இருமுனைவு திருப்புத்திறன் தங்கியுள்ள காரணிகள். 2 காரணிகளில் இருமுனைவு திருப்புத்திறன் தங்கி இருக்கும். ஒன்று அணுக்களுக்கு இடையிலான தூரம் அதிகரிக்க இருமுனைவு திருப்புத்திறன் அதிகரிக்கும். முதல் சமன்பாடு பார்த்துட்டோம். ஆர் ஏற்ற பிரிகை அதிகரிக்க இருமுனைவு திருப்புத்திறன் அதிகரிக்கும். ஏற்ற பிரிகை அதிகரிக்க ஏற்றம் அதிகரிக்கும், கியூ அதிகரிக்கும். ஆகவே இருமுனைவு திருப்புத்திறன் அதிகரிக்கும். இந்த இருமுனைவு திருப்புத்திறனை நாங்கள் மின்னெதிரியல்பு வேறுபாடோட பிணைப்பின் மின்னெதிரியல்பு வேறுபாட்டோட ஒப்பிட்டு விளக்கலாம். இப்போ உதாரணமா 7ஆம் கூட்ட ஐதரைட்டுகள் சிலவற்றை எடுத்தோம்னா ஐதர்சன் புளோரைட், ஐதர்சன் குளோரைட், ஐதர்சன் புரோமைட். இவற்றில் பார்த்தோம்னா மின்னெதிரியல்பு வேறுபாடு பிணைப்பின் மின்னெதிரியல்பு வேறுபாடு 1.9, 0.9, 0.72 மேலிருந்து கீழாக குறைவடைந்து செல்கின்றது. அப்ப கீழிருந்து மேலாக மின்னெதிரியல்பு வேறுபாடு அதிகரிக்கின்றது, பிணைப்பின் மின்னெதிரியல்பு வேறுபாடு அதிகரிக்கின்றது. எனவே அதே போக்கில் இருமுனைவு திருப்புத்திறனும் அதிகரிக்கின்றது. எனவே பிணைப்பின் மின்னெதிரியல்பு வேறுபாடு அதிகரிக்க இருமுனைவு திருப்புத்திறனும் அதிகரிக்கும் என்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக அமையும். ஆகவே நாங்கள் மூலக்கூறுகளின் இருமுனைவு திருப்புத்திறன் என்றால் என்ன, இருமுனைவு திருப்புத்திறனை எப்படி கணிக்கிறது, அதை வச்சுக்கொண்டு என்னென்று ஒரு பங்கீட்டு சேர்வையின் அயனியல்வை துணிகிறது. அதே போல இருமுனைவு திருப்புத்திறன் உள்ள மூலக்கூறுகளை என்னென்று இனங்காண்ற, இருமுனைவு திருப்புத்திறன் அற்ற மூலக்கூறுகளை என்னென்று இனங்காண்றது, இருமுனைவு திருப்புத்திறன் தங்கியுள்ள காரணிகள் என்பவற்றை நாங்கள் இதுவரையில் கற்று முடிச்சிருக்கிறோம். அப்போ இருமுனைவு திருப்புத்திறனை பற்றி கற்றுட்டோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற தலையங்கம் என்னென்னு பார்த்தோம்னா மூலக்கூறு ஒன்றின் மின் எதிர்த்தன்மை. அப்போ நீங்கள் பொது ரசாயனத்தில் ஒவ்வொரு தனி அணுக்களுக்கும் மின்னெதிரியல்பு எவ்வாறு மாறுபடுகின்றது என்றும் பவுலிங்கின் மின்னெதிரியல்பு அட்டவணையை வச்சு படிச்சிருப்பீங்க. இங்கே நாங்கள் பார்க்க போகிறது மூலக்கூறு ஒன்றில் ஒரு அணு அமைந்திருக்க எப்படி அதன் மின்னெதிர்த்தன்மை மாறுபடும். ரைட். மூலகம் ஒன்று மூலக்கூற்றினை உருவாக்க, மூலகம் ஒன்று மூலக்கூற்றுக்குள்ள அமைந்து கொள்ளேக்க அந்த மூலகத்தின் மின்னெதிரியல்பு அதை சூழவுள்ள சூழலினால தீர்மானிக்கப்படும். அதை சூழவுள்ள சூழல்கள் என்னென்னு பார்த்தோம்னா 4 சூழல் பற்றி எங்களுக்கு தெரியணும். ஒன்று கலப்பாக்கம், 2வது மைய அணுவின் ஏற்றம், 3வது மைய அணுவின் ஒட்சியேற்றன், 4வது மைய அணுவை சூழ உள்ள அணுக்களின் மின்னெதிரியல்பு வேறுபாடு. முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது கலப்பாக்கம். ரைட். அப்போ கலப்பாக்கம் என்னென்று பார்ப்போம். கலப்பாக்கம் என்னென்னா நீங்கள் கடந்த அலகில் கற்றிருப்பீங்கள் 3 வகையான கலப்பாக்கங்கள். ஒன்று sp3 கலப்பாக்கம், sp2 கலப்பாக்கம், sp கலப்பாக்கம். இதை விட sp3d இருக்குது, sp3d2 இருக்குது. இப்போ கலப்பாக்கம் ஒரு எளிய முறையில் நான் சொன்னேன்னா ஒரு தனியான ஓபிட்டல் காணப்படும், எஸ் ஓபிட்டல் என்று வைங்க. அதே மாதிரி பி என்ற தனியான அணு ஓபிட்டல் காணப்படுது. இந்த 2 தனியான அணு ஓபிட்டல்களும் இணைந்து ஒரு புதிய வடிவத்தை பெற்றா வர்றதுதான் கலப்பாக்க ஓபிட்டல்.
அப்போ எஸ் ஒபிட்டல் கோள வடிவானது, பி ஒபிட்டல் டம்பல் வடிவானது, கோள வடிவான எஸ் ஒபிட்டலும் டம்பல் வடிவான பி ஒபிட்டலும் சேர்ந்தா ஒரு புதிய வடிவம் பெறப்படும். இப்படி புதிய வடிவம் பெறப்படைக்க கோள வடிவம் கூடவா இருக்குமா டம்பல் வடிவம் கூடவா இருக்குமா என்றது தான் எஸ்சியல்பு. அதாவது எஸ்சியல்புன்றது அந்த அணுவை சூழ உள்ள இலத்திரன் முகிலின்றி அடர்த்தியை தீர்மானிக்கும். அப்ப எஸ்சியல்பு கூடும்போது அந்த மூலக்கூறின் மின்னெதிரியல்பு கூடும். மூலக்கூறுல உள்ள மைய அணுவின் மின்னெதிரியல்பு கூடும். அதாவது எங்களுக்கு தெரியும் sp3 கிளப்பாக்கம், sp2 கிளப்பாக்கம், sp கிளப்பாக்கம். இந்த மூன்றுலையும் நாங்கள் அவதானிச்சோம்டா எஸ்ஸுக்கு பி விகிதம் sp3 கிளப்பாக்கத்தில் 1:3, sp2 கிளப்பாக்கத்தில் 1:2, sp கிளப்பாக்கத்தில் 1:1. அப்போ எஸ் இயல்பு மாறாமல் இருக்க பி இயல்பு குறைஞ்சு கொண்டு போகுது. இதனால் விளைவாக எஸ் இயல்பு கூடுது. விளைவாக எஸ் இயல்பு கூடுதுண்டா அந்த கலப்பா கோபிட்டல் கோள வடிவமாகிற தன்மை கூடும். எனவே அந்த கோள வடிவமான தன்மையில தான் அடுத்த அணு வந்து இணைய போது. எனவே மைய அணுவில இலத்திரன் நடத்தி குறைக்கப்படும். மைய அணு மற்ற இலத்திரனை கவருமாற்றல் கூடும். எனவே மைய அணுவின் மின்னெதிர்த்தன்மை கூடும். அப்போ எஸ் இயல்பு கூடேக்க மைய அணுவின் மின்னெதிர்த்தன்மை கூடுகின்றது. அதாவது sp3லும் பார்க்க sp2க்கு உள்ள அணுவுக்கு மின்னேத்தன்மை கூட, sp2 அணுவிலும் பார்க்க sp அணுவுக்கு மின்னேத்தன்மை கூட. அப்போ கலப்பாக்கத்தின் அடிப்படையில் மின்னெதிர்த்தன்மையை தீர்மானிக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா 3 மூலக்கூறு மெதேன் முதலாவது CH4, அடுத்தது எதீன் C2H4, அடுத்தது எதாயின் C2H2. இந்த 3 மூலக்கூறையும் கருதும் போது மூன்றுலையும் இருக்கிற கலப்பாக்கங்கள் முறையே மெதேனில் sp3, எதீனில் sp2, எதாயினில் sp கலப்பாக்கம். எனவே இதே கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே போக்கில் எஸ் இயல்பு அதிகரித்து செல்லுது. அவை எஸ் இயல்பு அதிகரித்தா மையானின் மின்னெதிரியல்பு அதிகரிக்கும். இதனால் மின்னெதிரியல்பு ஒப்பிட்டு விடலாம். கார்பனின் மின்னெதிரியல்பு மெதேனிலும் பார்க்க எதீனுக்கு கூட, எதீனிலும் பார்க்க எதாயினுக்கு கூட. ரைட். நாங்கள் அடுத்த உதாரணத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்ததாக நாங்கள் ஏற்றம் என்ற காரணியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மைய அணுவின் ஏற்றமும் மின்னெதிரியல்பை தீர்மானிக்கும். இப்போ ஒரே கலப்பாக்கமுடைய மைய அணுவுக்கு நேரேற்றம் அதிக அளவில் இருந்தால் அது நடுநிலையான மைய அணுவை விட அதிக அளவு இலத்திரன் முகிலை கவரும். எனவே அதற்கு மின்னெதிரியல்பு அதிகம். அதே போல மறையேற்றமுடைய மைய அணுவிலும் பார்க்க நடுநிலையான மைய அணு அதிக அளவில் இலத்திரன் முகிலை கவரும். எனவே மறையேற்றமுடைய மைய அணிலும் பார்க்க நடுநிலையான மைய அணுவுக்கு மின்னெதிரியல்பு அதிகம். அப்போ இதுக்கு நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். என்ன உதாரணம் என்று பார்த்தோம்னா NH2 மைனஸ், NH3, NH4+ ஆகிய 3 இனங்களை காட்டுறோம். 3 கட்டமைப்புகளை தரப்பட்டிருக்கு. நீங்கள் கட்டமைப்பை வச்சுக்கொண்டே அவற்றின் கலப்பாக்கங்களை கண்டுபிடிக்கலாம். 3ம் sp3 கலப்பாக்கம். அதாவது மைய அணுவில் உள்ள இலத்திரன் ஜோடியையும் அதே போல பிணைப்பு ஜோடியையும் சேர்த்து, தனிச்சோடியையும் இலத்திரன் ஜோடியையும் சேர்த்து பார்க்கல 3ம் நான்முகி வடிவமாக இருக்கு. ஆகவே sp3 கலப்பாக்கம். ஆகவே கலப்பாக்கம் இங்கே தீர்மானிக்காது. இனி மைய அணு நைதர்சனில் ஏற்றத்தை பார்த்தோம்னா NH2 மைனஸில் மைனஸ் காட்டப்பட்டிருக்கு. அமோனியாவில் ஏற்றம் மைய அணுவில் இல்லை. அதே போல் NH4+ ஒரு நேரேற்றம் காணப்படுது. எனவே ஏற்றம் NH2 மைனஸிலும் பார்க்க NH3க்கு கூட, NH3லும் பார்க்க NH4+ கூட அதே ஒழுங்கில் மின்னேற்றன்மை கூடும். ஆகவே மையான நைதர்சன் மின்னேற்றன்மை ஒழுங்குபடுத்திடுவோம். NH2 மைனஸில் இருக்கிற நைதர்சன்லும் பார்க்க NH3ல் இருக்கிற நைதர்சன் மின்னெதிரியல்பு அதிகம். அடுத்தது ஆகக்கூட NH4+ இருக்கிற நைதர்சன் மின்னெதிரியல்பு. அப்போ நாங்கள் என்ன துணையான இடையீர்ப்புகள் பற்றி படிக்க வலிக்கிட்டு என்ன மைய அணுவின் மின்னெதிரியல்பு என்று சொல்கிறீர்களே என்று நீங்கள் கேட்கறது விளங்குது. இந்த மைய அணுவின் மின்னெதிர்த்தன்மையும் அந்த துணையான இடையீர்ப்புகள் உருவாகிறதுல செல்வாக்கு செலுத்துது. அப்போ நாங்கள் மைய அணுவின் மின்னெதிர்த்தன்மையை தீர்மானிக்கிற காரணிகளில் 2 காரணியை படிச்சுட்டோம். ஒன்று கலப்பாக்கம், 2வது ஏற்றம்.
மூன்றாவதா பார்க்க போறது மைய அணுவின் ஒட்சியேற்றுகள். ஒரே கலப்பாக்கம் இருக்க மைய அணுவில் இருக்கிற அணுவின் ஒட்சியேற்றுகள். அந்த ஒட்சியேற்றுகள் நேர் ஒட்சியேற்ற எண்ணா இருக்குமெண்டா அது அதிக அளவில் இலத்திரனை கவரும். பூச்சி ஒட்சியேற்ற எண்ணா இருக்குமெண்டா இலத்திரனை கவருமாட்டல் அதை விட குறைவா இருக்கும். மறை ஒட்சியேற்ற எண்ணா இருக்குமெண்டா மிக குறைந்த அளவிலான இலத்திரனை கவரும். எனவே ஒரே கலப்பாக்கமுடைய மூலக்கூறுகள்ல மைய அணுவில் நேரொட்சியேற்ற எண் இருந்தா அதிக அளவில் கவரும். அடுத்தது பூச்சி ஒட்சியேற்ற எண் இருந்தா அடுத்தது மறையொட்சியேற்ற எண் இருந்தா. நேரொட்சியேற்ற எண்ணிலேயே கூடிய நேரொட்சியேற்ற எண் இருந்தா அதிக அளவு இலத்திரன் மீது கவரும். இப்போ உதாரணமாக 2 மூலக்கூறை கருதுறோம், SO2 SO3. 2 மூலக்கூறுலையும் கலப்பாக்கம் சமன், sp2 கலப்பாக்கம். அவை இங்க கலப்பாக்கம் தீர்மானிக்காது. S அணுவின் ஒட்சியேற்ற எண்ணை பார்த்தோம்னா SO2 +4 SO3 +6. எனவே S இன் மின்னெதிர்த்தன்மை ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கும் என்று பார்த்து நாங்கள் SO2 பார்க்க SO3க்கு நேர் ஒட்சியேற்ற எண் அதிகம். எனவே மின்னெதிர்த்தன்மை S இன் மின்னெதிர்த்தன்மை SO2 பார்க்க SO3க்கு அதிகம். அடுத்தது சூழ உள்ள அணுக்களின் இயல்புகள். சூழ உள்ள அணுக்களின் மின்னெதிரியல்பு மாறுபடும் போதும் மைய அணுவின் மின்னெதிர்த்தன்மை மாறுபடும். உதாரணமாக சூழ உள்ள அணு மின்னெதிரியல்பு கூடியதாக இருந்தால் அது அதிக அளவு இலத்திரன் முகில கவரும். எனவே மைய அணுவில் இலத்திரன் அடர்த்தி குறைக்கப்படும், அது வேற இலத்திரனை இலகுவாக்க வரும். சூழ உள்ள அணுவுக்கு மின்னெதிரியல்பு குறைவா இருந்தா அது மைய அணுவில் இலத்திரன் அடர்த்தி கூடும். எனவே மைய அணு ஏனைய இலத்திரனை கவருமாற்றல் குறைக்கப்படும். எனவே ஒப்பீட்டளவில் மின்னெதிரியல்பு குறைக்கப்படும். அப்ப இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, ஒன்று கார்பன் டெட்ராஃப்ளோரைட்டும் கார்பன் நாட் குளோரைட். கார்பன் டெட்ராக்ளோரைட், கார்பன் டெட்ராஃப்ளோரைட் ரெண்டையும் கருதிக்க ஃப்ளோரினுக்கு குளோரினும் பார்க்க மின்னெதிரியல்பு கூட. எனவே CFOவில் CF பிணைப்பில் F நோக்கி அதிக அளவு இலத்திரன் முகில், ஆனால் CCl பிணைப்பில் Cl நோக்கி காணப்படுற இலத்திரன் முகிலும் பார்க்க. எனவே Fோட இணைந்த கார்பனில இருக்கிற இலத்திரன் அடர்த்தியிலும் பார்க்க Clோட இணைந்த கார்பனில இலத்திரன் அடர்த்தி அதிகம். எனவே Fோட இணைந்த கார்பன் மற்ற இலத்திரனை கவருமாற்றல் அதிகம், Clோட இணைந்த கார்பன் மற்ற இலத்திரன்களை கவருமாற்றல் குறைவு. இதனால Fோட இணைந்த கார்பனுக்கு மின்னெதிரியல்பு அதிகம், Clோட இணைந்த கார்பனுக்கு மின்னெதிரியல்பு குறைவு. ஆகவே கார்பன் மின்னெதிர்த்தன்மையை ஒப்பிட்டு விட்டோம்னா CFOவிலும் பார்க்க CCl4க்கு குறைவு. எனவே ஒரு மைய அணுவின் மின்னெதிர்த்தன்மையை நாங்கள் விளங்கிக் கொள்றதுக்கு அதன் சூழல் தீர்மானிக்கும். 4 வகையான சூழலை பார்த்து நாங்கள் ஒன்று கலப்பாக்கம் என்றால் என்ன எவ்வாறு தீர்மானிக்கும், அதே போல மைய அணுவின் ஏற்றம் எவ்வாறு தீர்மானிக்கும், மைய அணுவின் ஒட்சியேற்ற எண் எவ்வாறு தீர்மானிக்கும், மைய அணுவை சூழ உள்ள அணுக்களின் மின்னெதிரியல்பு எவ்வாறு மைய அணுவின் மின்னெதிரியல்பை தீர்மானிக்கும் என்று பார்த்திருக்கிறோம். இதனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்க்க போறோம். மைய அணுவின் மின்னெதிர்த்தன்மையின் அடிப்படையில் ஏறு வரிசைப்படுத்துக. முதலாவது உதாரணத்தை பார்த்தோம்னா HClO4 HClO3 HClO2 HCl குளோரின் ஒட்சியன்களும் ஐதரசன் குளோரைட்டும் தரப்பட்டிருக்கு. எல்லாவற்றிலையும் பார்த்தோம்னா கலப்பாக்கம் சமன் sp3 கலப்பாக்கம் S இயல்பு, எல்லாவற்றிலும் sp3 கலப்பாக்கம். எனவே S இயல்பு சமன். இனி ஒட்சியேற்ற எண்ணை பார்த்தோம்னா ஐதரசன் குளோரைட்ல -1, HClO2ல +3, HClO3ல +5, HClO4ல +7. அப்ப இதே ஒழுங்கில ஒட்சியேற்ற எண் அதிகரித்து செல்கின்றது. ஒட்சியேற்ற எண் அதிகரித்தா மைய அணுவின் ஒட்சியேற்ற எண் அதிகரித்தா அதன் மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும் என்று சொன்னாங்க. எனவே குளோரின் மின்னெதிர்த்தன்மை ஐதரசன் குளோரைட்லும் பார்க்க HClO2 கூட, HClO2லும் பார்க்க HClO3 கூட, HClO3லும் பார்க்க HClO4 கூட. ரைட். இனி ரெண்டாவது உதாரணத்தை பார்த்தோம்னா இங்க 4 வகையான இனங்கள் தரப்பட்டிருக்கு. ஒன்று NH3, ரெண்டாவது NO4 அடுத்தது NO2F, அடுத்தது NO3 கலப்பாக்கத்தை எடுத்துக்கொண்டோம்னா NH3க்கும் NO4 3 sp3 கலப்பாக்கம்,
NO2Fக்கும் NO3 மைனஸுக்கும் sp2 கலப்பாக்கம். ஆகவே sp3 கலப்பாக்கத்திலும் பார்க்க sp2 கலப்பாக்கத்துக்கு S இயல்பு அதிகம். எனவே அமோனியா NO4 மைனஸிலும் பார்க்க NO2F NO3 மைனஸுக்கு S இயல்பு அதிகம். அப்போ இதே போல ஒட்சியேட்டன், அதாவது இதே போல மின் எதிரியல்பும் அதிகரிக்கும். அப்போ நாங்கள் ரெண்டாக உடைச்சிட்டோம். 2 சோடியா NO2Fக்கும் NO3 மைனஸுக்கும் தான் மின் எதிரியல்பு அதிகம். அடுத்துதான் நாங்கள் பார்க்க போகிறது ஒட்சியேட்டன். இந்த ஒட்சியேட்டன் எடுத்துக்கொண்டோம்டா NO4 மைனஸ் NO3 மைனஸ் NO2F என்பவற்றுக்கு +5, NH3க்கு கணிச்சு பாருங்க -3. அப்போ NH3யிலும் பார்க்க ஏனையவற்றுக்கு ஒட்சியேட்டன் கூட. அப்போ நாங்கள் sp3 கலப்பாக்கத்தையுடைய ஆக்களை ஒப்பிட்டு விட்டுடலாம். NH3 ஆக குறைவு. அடுத்தது NO4 மைனஸ். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற இயல்பு நைதரசன் ஏற்றம். நைதரசன் ஏற்றத்தை கருதினோம்னா இந்த ஸ்ட்ரக்சர்களை பாருங்கோ. அமோனியாவில் ஏற்றம் இல்லை, மிச்சம் எல்லாத்துலேயும் மைய அணுவில் ப்ளஸ் ஏற்றம் காணப்படுது. அப்போ இந்த ஏற்றத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒப்பிட முடியாது. என்னென்னா நாங்கள் ஒப்பிட வேண்டிய 2 பேரும் ஒன்று NO2Fம் அடுத்தது NO3 மைனஸ். ரைட். அப்போ சூழ உள்ள அணுக்களின் மின்னெதிரியல்பை பார்ப்போம். NO2Fல 2 Oவும் ஒரு Fம் இருக்கு. ஆனால் NO3 மைனஸில் O மட்டும்தான் இருக்கு. ஆகவே மின்னெதிரியல்பு கூடிய ஒரு அணு NO2Fல இருக்கிறபடியால் NO2Fல இருக்கிற எண்ணுக்குத்தான் மின்னெதிரியல்பு கூட. எனவே இனி சேர்த்தொழுங்குபடுத்தி விட்டோம்டா NH3யிலும் பார்க்க NO4 மைனஸில் இருக்கிற நைதரசனுக்கு மின்னெதிரியல்பு அதிகம். அதிலும் பார்க்க NO3 மைனஸில் இருக்கிற நைதரசனுக்கு மின்னெதிரியல்பு அதிகம். மிக அதிகம் NO2Fல இருக்கிற நைதரசனுக்கு மின்னெதிரியல்பு அதிகம். ஆகவே நைதரசன் மின்னெதிர்த்தன்மை NH3யிலும் பார்க்க NO4 மைனஸ், அடுத்தது NO3 மைனஸ், அடுத்தது NO2F. அடுத்த உதாரணத்தை நாங்கள் கணிச்சோம்டா 4 இனங்கள் தரப்பட்டிருக்கு. SO3, SO2, SO3 2 மைனஸ், SO4 2 மைனஸ். 4 ஸ்ட்ரக்சர் நாங்கள் கீறியிருக்கிறோம். 4 ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்து அவற்றின் கலப்பாக்கத்தையும் கண்டுபிடிக்கலாம், மைய அணுவின் ஏற்றத்தையும் பார்க்கலாம். ரைட். மைய அணுவில் எதுக்கும் ஏற்றம் இல்லை. ஆனால் கலப்பாக்கம் SO3க்கும் SO2க்கும் sp2 கலப்பாக்கம், SO3 2 மைனஸுக்கும் SO4 2 மைனஸுக்கும் sp3 கலப்பாக்கம். SO3 SO2 sp2 கலப்பாக்கம், SO3 2 மைனஸ் SO4 2 மைனஸ் sp3 கலப்பாக்கம். எனவே கலப்பின்படி அவதானிச்சோம்னா S இயல்பு SO3க்கும் SO2 2 மைனஸ், SO3க்கும் SO2க்கும் தான் அதிகம். SO3 2 மைனஸ் SO4 2 மைனஸிலும் பார்க்க. ஏனெண்டா SO3 2 மைனஸுக்கும் SO4 2 மைனஸுக்கும் sp3 கலப்பாக்கம், SO3க்கும் SO2க்கும் sp2 கலப்பாக்கம். அப்போ கலப்பாக்கத்தின் அடிப்படையில் 2ஆ உடைச்சாச்சு. இனி அந்த 2 கிளையும் ஒப்பிட்டு விட்டா சரி. ஒட்சியேட்டன் அடிப்படையில் SO2க்கா SO3க்கா கூட வந்து பார்த்தோம்னா SO2க்கு +4, SO3க்கு +6. அப்போ +6 தான் கூடினது. ரைட். எனவே SO2லும் பார்க்க SO3 கூட. இனி SO4 2 மைனஸுக்கு +6, SO3 2 மைனஸுக்கு +4. இனி 2 செட்டையும் உண்டாக்கி விட்டோம்டா மைய அணு கந்தகத்தில் மின் எதிர்த்தன்மை ஒழுங்கு SO3 2 மைனஸ், அடுத்தது SO4 2 மைனஸ், அடுத்தது SO2, அடுத்தது SO3. ரைட். அடுத்த உதாரணத்தை நாங்கள் பார்த்தோம்னா NO2 மைனஸ், NO3 மைனஸ், NO2 ப்ளஸ், NO2 இவற்றின் மைய அணுவின் மின்னெதிரியல்பை ஒப்பிட்டோம்னா NO2 மைனஸ், NO3 மைனஸ், NO2ல sp2 கலப்பாக்கம். ஆனால் NO2 ப்ளஸில் மட்டும் sp கலப்பாக்கம். நீங்கள் கட்டமைப்பை கொண்டே கலப்பாக்கத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் மைய அணுவில் இருக்கிற தனிச்சோடி இலத்திரனையும் பிணைப்புச்சோடி இலத்திரனையும் சேர்த்து பார்த்தா தள முக்கோண வடிவம் வந்தால் sp2 கலப்பாக்கம், நான்முகி வடிவம் வந்தால் sp3 கலப்பாக்கம், நேர்கோட்டு வடிவம் வந்தால் அது sp கலப்பாக்கம். எனவே கலப்பாக்கம் கண்டுபிடிச்சாச்சு. கலப்பாக்கத்தில் S இயல்பு NO2 ப்ளஸுக்குத்தான் கூட, அதாவது sp கலப்பாக்கம். எனவே NO2 ப்ளஸ் தான், NO2 ப்ளஸில் இருக்கிற நைதரசன் மின்னெதிரியல்பு கூடியது. மிச்சம் 3 பேரையும் ஒப்பிட வேணும். கட்டமைப்பில் நைதரசன் ஏற்றத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் NO2 மைனஸில் 0 ஏற்றம், எந்த ஏற்றமும் இல்லை. ஆனால் மிச்சம் 3லையும்
நேரேற்றம் காணப்படுது. எனவே நேரேற்றம் இருக்கிற மைய அணுவிலும் பார்க்க ஏற்றமற்ற மைய அணு குறைந்தளவிலான இலத்திரன் மிகுல கவரும். எனவே மின்னெதிரியல்பு குறைவு. ஆகவே மிகவும் மின்னெதிரியல்பு குறைஞ்சவர் NO2- கண்டுபிடிச்சிட்டோம். மிகவும் கூடிய ஆலயம் கண்டுபிடிச்சிடும், மிகவும் குறைஞ்ச ஆலயம் கண்டுபிடிச்சிடும். இனி நடுவுக்கு இருக்கிற 2 பேரையும் ஒழுங்குபடுத்தினா சரி. இனி ஒட்சியேட் என்ன பார்ப்போம். ஒட்சியேட் என்ன பார்த்தோம்னா NO2- +3, NO2 +4, NO3- +5. எங்களுக்கு ஒப்பிட வேண்டியாக்கள் NO2 NO3- காணும். ஆகவே NO2விலும் பார்க்க NO3- ஒட்சியேட்டன் அதிகம். எனவே NO2விலும் பார்க்க NO3- இருக்கிற நைதர்சனுக்கு மின்னெதிரியல்பு அதிகம். இனி ஆக குறைந்தால் தெரியும், ஆக கூடினால் தெரியும். மையத்தில் இருக்கிறார்களையும் சேர்த்து போடுவோம். நைதர்சன் மின்னெதிர்த்தன்மை ஒழுங்கு NO2- பார்க்க NO2க்கு கூட, NO2விலும் பார்க்க NO3- கூட, NO3- பார்க்க NO2+ கூட. எனவே இப்ப நாங்கள் 4 உதாரணம் மூலம் ஒரு மைய அணுவின் மின்னெதிரியல்பை என்னென்று தீர்மானிக்கிறேன் பார்த்துறாங்க. மீள யோசிச்சு பாருங்க. ஒன்று கலப்பாக்கம் தீர்மானிக்கும், 2வது மைய அணுவின் ஏற்றம் தீர்மானிக்கும், 3வது மைய அணுவின் ஒட்சியேற்றம் தீர்மானிக்கும், மைய அணுவை சூழ உள்ள அணுக்களின் மின்னெதிரியல்பு தீர்மானிக்கும். அப்ப நாங்கள் இறுதியாக பார்த்தது மின்னெதிரியல்பு. அப்ப நாங்கள் துணையான இடையிற்பது கற்பதற்கு முன்னம் மூலக்கூறுகளின் சில இயல்புகள் பற்றி பார்த்துருக்கிறோம். முதல்ல மூலக்கூறுகள் சமச்சீரான மூலக்கூறுண்டா என்ன, சமச்சீரற்ற மூலக்கூறுண்டா என்ன பார்த்துனாங்க. மூலக்கூறுண்ட சமச்சீர் தன்மையை பற்றி பார்த்துனாங்க. 2வது மூலக்கூறுண்ட முனைவுத்தன்மை பற்றி பார்த்துனாங்க. முனைவுள்ள மூலக்கூறுகள், முனைவற்ற மூலக்கூறுகள் என்னென்று முனைவு தூண்டப்படுது, இருமுனைவு தூண்டப்படுது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தது இருமுனைவு திருப்புத்திறன். இருமுனைவு திருப்புத்திறன் என்றால் என்ன, இருமுனைவு திருப்புத்திறனை என்னென்று கணிக்கிறது, இருமுனைவு திருப்புத்திறனை கொண்டு ஒரு பங்கீட்டு சேர்வேன்ற அயனியல்பை துணிகிறது. இருமுனைவு திருப்புத்திறன் உள்ள மூலக்கூறுகள், இருமுனைவு திருப்புத்திறன் அற்ற மூலக்கூறுகள், இருமுனைவு திருப்புத்திறன் தங்கியுள்ள காரணிகள் மிக பிரதானமான பகுதி இருமுனைவு திருப்புத்திறன். இருமுனைவு திருப்புத்திறன் பற்றிய பூரண அறிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்ததா இப்ப பார்த்தது மைய அணுவின் மின்னெதிரியல்பு. இந்த மைய அணுவின் மின்னெதிரியல்பானது ஒவ்வொரு வருடமும் காபோதா உயர்தர ரசாயனவியல் பரீட்சை வினாத்தாள்ல 1வது வினாவில கூடுதலாக சீப்பாட்டில் வர்றது. எனவே இந்த மைய அணுவின் மின்னெதிரியல்பு தொடர்பான வினாக்களை நீங்கள் கடந்த கால வினாத்தாள்களை கற்பதன் மூலம் கற்றிருப்பீங்கள். மீளவும் கற்றுக்கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த அழகில் நாங்கள் துணையான இடையீர்ப்புகள் கற்பதற்காக சில ஆயத்தங்களை மேற்கொண்டிருக்கிறோம். இனி நாங்கள் தொடர்ச்சியாக சேர்வையின் முனைவாக தன்மை என்றா என்னென்னு பார்த்துட்டு நாங்கள் துணையான இடையீர்ப்புகளை ஒவ்வொரு வகைகளாக விரிவாக பார்க்க போகிறோம். அந்த துணையான இடையீர்ப்புகளின் உதாரணங்களை பார்க்க போகிறோம். துணையான இடையீர்ப்புகள் எவ்வாறு மூலக்கூறின் பௌதீக தன்மையில அல்லது பௌதீக நிலையில செல்வாக்கு செலுத்துன்ற அடுத்த வகுப்பறையில் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி இன்றைய வகுப்பறையை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.